வணக்கம் நண்பா. இந்த பக்கத்துலேருந்து அர்ஜுன் பேசுகிறேன். அந்த பக்கத்துலேருந்து யார் பார்க்குறீங்கிறத வந்து மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த இன்ட்ரோவை பார்த்துட்டு வாங்க பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் ஜும்கான் மன்னோட எபிசோட் 7 தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஸ்டார்டிங்கில் இந்த பர்ன் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு சிட்டி தான் லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா கட்டுறாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த ஜோம்கன்ஸில் வந்துட்டு ஒரு 7 கிரேட் கார்டியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்காங்களாம். ஸோ அதில் வந்துட்டு 7வது ஆள் நம்ம ஹீரோ கொண்டு இருப்பான். இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா 6வது ஆள். ஓகேங்களா? ஸோ நம்பர் வச்சு கூப்பிட்டுலாம் இவன் நம்பர் 6 என்ன சொல்கிறான்னா 7th பல்லாடினை வந்துட்டு ஒரு ஹியூமன்ஸ் வந்துட்டு கொண்டுட்டான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 4th மெம்பர். ஓகேங்களா? ஸோ இவன் என்ன சொல்கிறான்னா உண்மையாலுமே உனக்கு மனசுலாம் ஒன்றான்னு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது 5th நம்பர் சொல்கிறா கண்டிப்பாக ஹியூமன்ஸ் தான், எனக்கு ஹியூமன்ஸ் ஸ்மெல் தெரிஞ்சது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ 3rd நம்பர் இருந்துக்கிட்டு அப்போ நம்ம சும்மா விடக்கூடாது, கண்டிப்பாக உங்களை கொண்டே ஆகணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ஸோ அந்த 2 நம்பர் இருந்துக்கிட்டு சரி ஹியூமன்ஸ் தானே, அதுக்கு எதுக்கு இவ்வளோ சீரியஸ் ஆகுற அப்படின்னு வந்து நான் சொல்கிறா. ஸோ 1ஆம் நம்பர் இருந்துட்டு அப்போலாம் நம்ம கேர்லெஸ் ஓட்ட முடியாது, அவங்கள கண்டுபிடிச்சி கொன்னே ஆகணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி சொல்லும்போது நம்பர் 6 வந்து நம்பர் 1 வந்துட்டு ஆர்டர் கொடுக்குறான். ஸோ இந்த மாதிரி நீ வந்துட்டு எல்லா தடயத்தை கண்டுபிடி, லூஸில் விடாது அந்த மாதிரி சொல்லும்போது ஸோ அவங்க என்ன சாதாரண மனுஷங்க தானே, எங்கே போக போகிறாங்க, கண்டுபிடிச்சிக்கலாம், ஒன்றும் சிட்டிக்கெலாம் ட்ரீட் பண்ண வேணாம் அப்படின்னு அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு வந்து 1ஆம் நம்பர் இருந்துக்கிட்டு நீ இதே மாதிரியே ரொம்ப சோம்பேறித்தனமாக இருந்துட்டா கூடிய சீக்கிரம் நான் உன்னை கொல்றுவேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு மிரட்டும்போது சரி அப்படியே நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவனும் வந்துட்டு ஆர்டர் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறேன் 1ஆம் நம்பர் கிட்டே இருந்து இந்த 6th நம்பர். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும், பார்க்க வந்துட்டு பழகிடும். ஓகேங்களா? ஸோ அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா அந்த துறைமுகம் இருக்கு இல்லையா, அதை தான் காட்டுறாங்க. ஸோ அந்த துறைமுகத்தில் வந்துட்டு நம்ம கேப்டன் வந்துட்டு ஹீரோக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க. இங்கே இருக்கிற ஜோம்கன்ஸ் எல்லாத்தையும் நீ வந்து டிஃபீட் பண்ணணும், அதுவும் வந்துட்டு சத்தமே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிக்கிறோம். ஏன் அப்படின்னா இங்கே வந்துட்டு ஹியூமன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறாங்க ஜோம்கன்ஸ் கூட சேர்ந்துட்டு, அதனாட்டி நீங்கள் வந்துட்டு இங்கே இருக்கிற சோம்கன்ஸ் எல்லாத்தையும் சத்தமே இல்லாமல் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே ஹீரோ போகும்போது வழியில் இருக்கிற எல்லா சோம்கன்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு தரமாட்டமாக்குறான். ஸோ அங்கே 2 பேர் பேசிட்டு போயிருந்தாங்க இல்லையா, ஸோ அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சத்தமே இல்லாமல் கொள்ளணும் அப்படின்னா தலையை வெட்டி தான் கொள்ளணும், தலையை வெட்டதுக்கு பதில் தலையே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிடுறான் நம்ம ஆள். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோசம் பண்ணிக்கிறான். ஸோ அப்படி வந்துன்னா இந்த அதாவது பிங்க்குங்கிற கத்திரிப்பில் ஜாக்கெட் போட்டவும் நம்ம ஹரிணி வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, இங்கே 2 சோம்கன்ஸ் இருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். என்னடா சொல்கிறான் அவன் கேட்கும்போது அவன் வந்து இந்த எக்ஸ் மார்க் போட்டு இங்கே வரக்கூடாது, இங்கே சோம்கன்ஸ் இருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கான். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி எட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எட்டி பார்க்குறா. நம்ம தலைவன் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 சோம்கன்ஸையும் வந்து போட்டுட்டான். எட்டி பார்க்கும்போது நம்ம தலைவன் தான் இருக்கான். இவனையாடா சோம்கன்ஸ் சொன்னேன் அப்படின்னா இல்லைம்மா அதுக்குள்ளே அவன் போட்டு தள்ளிட்டான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சமாளிக்கிறான். சரி இதுக்கப்புறம் நம்ம கிளம்பலாம், எந்த கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிளம்புறாங்க. ஸோ அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா நம்ம மஞ்சமுடிக்காரன் இருக்கான் இல்லையா, ஸோ இவனை தான் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுறாங்க. இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஸோ இங்கே எல்லாரும் வந்துட்டு ஒரு போட்டு வந்து பார்த்தீங்கன்னா தேடி இருக்காங்க போல் இங்கேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு. ஸோ அதனாட்டி இவன் எங்கே இருக்காங்கிறதே உனக்கு தெரியலையா, அதாவது எல்லா இடமும் ஒரே கண்டெய்னராக இருக்கா, அதனாட்டி எங்கே இருக்கான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தெரியல, தொலைஞ்சு போயிட்டானா. அப்படி இருக்க நம்ம திடீர்னு ஒரு பொண்ணு வயசு கேட்டு அந்த பக்கம் போய் பார்த்தா ஒரு பொண்ணு வந்துட்டு ஒரு ஒர்க்கரை போல் இந்த பொண்ணு தூக்கிட்டு வந்துட்டாங்க 2 சோம்கன்ஸு. எதுக்குடான்னு பார்த்தா சாப்பிட்றதுக்கு தான், வேறு எதுக்கு, அதாவது மாதம் இவங்க ஓனர் வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு ஹியூமன்ஸோட மீட்டு தருவாங்களாம், ஆனால் அது அவங்களுக்கு இது பத்தலையாம். ஸோ அதனாட்டி இந்த மாதிரி ஒர்க்கர்ஸை கடத்திட்டு வந்து சாப்பிடுவாங்களாம். இது ரூல்ஸுக்கு அகென்ஸ்டாக இருந்தாலும் அவங்கள பசியை கட்டுப்படுத்த முடியாதனால ரூல்ஸ் மீறி வந்து செயல்படுறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கானுங்க. இப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணோட பையன் வந்து பார்த்தீங்கன்னா குறுக்கால வந்துடுறான். அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா திட்டுறாங்க, நீ என் பின்னாடி வரக்கூடாதுன்னு சொல்லிக்கலாம், எதுக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா திட்டுறாங்க. அவனும் வந்து பார்த்தீங்கன்னா அம்மான்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிடறான். ஸோ உடனே அந்த சோம்கன்ஸ் என்ன பண்ணுது, அந்த பையனை தூக்கிட்டு அப்படியே ஒருத்தகையில் தலையை தூக்கிட்டு நான் சின்ன பையனெல்லாம் சாப்பிட்றதில்ல, நீ வேணால் வளர்ந்துட்டு வா, நான் உன்னை சாப்பிட்றேன், வளர்ந்து நீ என்னை ரிவெஞ்ச் எடுக்கவா நான் அவங்க அம்மா சாப்பிட்டதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தூக்கிட்டா சேர்றான். ஸோ நம்ம மஞ்சமுடிக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்க்குறான், இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறான், ஒரு ஷாக்கிங்காக பார்க்குறான். ஸோ ஓடி போய் பார்த்தா இங்கே என்ன பண்ணுறீங்க, ஒரே சத்தமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அவன் பாட்டம் கத்துறான். கத்தும்போது அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டு இருக்கு பங்கமாக.
ஸோ இதெல்லாம் மஞ்சள் மணிக்காரன் பார்த்துட்டு இருக்கான். ஸோ இவன் வந்து கத்துனோடனே இந்த 2 சோம்புகாசும் வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆனவனுங்க, யாரா அவனுங்க திருப்பி திருப்பி என் மாதவத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கான் அப்படின்னு கடுப்பாகிறானுங்க. உடனே இந்த சின்ன பையன் வந்து மிஸ்டர் எங்கள் அம்மாவை காப்பாற்று, அவங்க மாட்டிக்கிட்டாங்க, அவங்க சாப்பிட போகிறாங்க எங்கள் அம்மாவை அப்படின்னு வந்து என்ன சொல்கிறான். என்னதே சாப்பிட போகிறாங்களா மனுஷனியா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிட்டு, இங்கே போகிறப்பா நீங்கள் எல்லாம் அவங்கள சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சமரசம் பேசும்போது, நான் உன்னையும் தான் சேர்த்து சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு கோவமாகி டக்குனு வயிற்றுலேயே குத்துறான், சோம்புகன் வயிற்றுலேயே. ஆனால் அவங்களுக்கு ஒன்றுமே ஆகலை. டக்குனு மூஞ்ச பிடிச்சி அதில் நெருக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே ஒரு மாதிரி நெருக்க ஆரம்பிச்சிடுறாங்களா. மஞ்சள் மணிக்காரனும் யோசிக்கிறான், அவ்வளோதான் நான் இன்றைக்கி செத்தேன், இங்கேயே செத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணை வந்து பார்த்தீங்கன்னா இறுக்கமாக மூடிக்கிறான். ஸோ மூடிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா தொம்முனி கீழே வைக்கிறான். என்னடான்னு பார்த்தா அந்த சோம்புகனோட தலை இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா தெரிக்குது. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டாப்ல. ஸோ ஓகேங்களா. ஸோ அவன் கண் இறுக்கி கண்ணை மூடிட்டான்ல, அப்படி கீழே வீண்டான். அவன் அடித்த உடனே அவன் கான்சியஸ் போயிட்டான்ல, அப்படி கண்ணை வீண்டான், அப்படி கீழே வீண்டான். ஓகேங்களா. ஸோ என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோ கையால் கலர்லாம் அடிக்கலை, அவன் மூளையை வெளியே கொண்டு வந்து அதை வச்சு தூக்கி போட்டு விளையாடுறாப்புல, வேற ஒன்றும் இல்லை. ஸோ இப்படி 2 பேர்த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா தலையை நசுக்கியே கொள்கிறாங்க. எல்லாத்தையும் பார்க்குறவங்களும் தலையை நசுக்கியே கொள்கிறான். ஸோ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேடிக்கிட்ட கேட்குறான், ஸோ உங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் ஆகலையே, ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். இதை வந்துட்டு நம்ம மஞ்சள் மணிக்காரனும் பார்க்குறான். ஸோ அந்த அம்மா அப்படின்னா அழுதுகிட்டே அப்படியே அழுகுறாங்க அவங்க பையனை கட்டி பிடிச்சிட்டு. ஸோ நம்ம ஹீரோ மூஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேனலில் தெரியும் ரொம்பவே சேடாக இருப்பான். ஸோ இதை வந்துட்டு நம்ம மஞ்சள் மணிக்காரனும் வந்து நோட் பண்ணுறான். ஓகேங்களா. இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இது ஒரு பின்னாடி ஒரு கனெக்டிவ் சீன் இருக்கும். ஸோ அப்படி கட் பண்ணோம் அப்படின்னா நம்ம மஞ்சள் மணிக்காரன்ட்டு தான் அவங்க அம்மாவும் பையனும் வந்துன்னா தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அப்படியே அவன் அந்த பையன் வந்து ரொம்ப தேங்க்யூ மிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுன்னா கத்திகிட்டே இருக்கான். ஸோ அவனை சேஃபாக ஹோமுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்க்குறான். ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அப்படி தனியாக நடந்து போயிட்டுருக்காப்புல. அப்படி பின்னாடி ஏதோ சேடாக பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டுக்காங்க, அந்த மாதிரி போட்டுக்கிட்டு அப்படி தனியாக நடந்து போகிறாப்புல. இதை நம்ம மஞ்சள் முடிக்காரனும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்கான். ஓகேங்களா. டக்குன்னு மஞ்சள் முடிக்காரன் பாக்கெட்டில் இருந்து இந்த வாக்கி டாக்கியா அது வந்துட்டு இது என்னன்னு பார்த்தா கேப்டன் வந்துட்டு போட்டு கண்டுபிடிச்சிட்டேன், இந்த இடத்துல இருக்கேன் வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்க டீம் எல்லாமே வராங்க. வரும்போது இந்த ஜாக்கெட் போட்டு என்ன பண்ணுறான், அந்த சோம்கோனோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரான். இது எடுத்துகிட்டு வந்தேன்னா இது ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருப்பா, அதாவது எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது, அதனால தான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறா. என்னடா இதெல்லாமா எடுத்துகிட்டு வருவேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே சோம்கன்ஸ்லாம் செத்து கிடக்குல்ல, அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணுறாங்க. மற்ற சோம்கன்ஸ் இருக்காங்களா, அவங்களாம் நோட்டீஸ் பண்ணிட்டு இங்கே வெறும் பாடியாக கிடக்கு, டெட் பாடியாக கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கத்துறானுங்க. ஐயோ மாட்டிக்கிட்டோம் போலியே அப்படின்னு சொல்லிட்டு உடனே போட்டை நோத்துங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போட்டை எடுத்துகிட்டு அங்கேருந்து வந்து நம்ம கேப்டன் டீம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. வரும்போது இந்த போட்டை யார் ஓட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹரிணி தான் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டுறாங்க. ஏன்னா அவங்க பவர் அந்த மாதிரி இல்லை. ஸோ புக்கில் அந்த மேனுவலில் படித்து அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம ஹீரோ மட்டும் தனியாக உட்காந்துருக்கான். ஸோ அப்படி உட்காந்துருக்கும் போது நம்ம மஞ்சள் முடிக்காரை வந்துட்டு ஏதோ பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவன்கிட்ட என்ன பண்ணுற தனியாக உட்காந்துருக்கேன் அந்த மாதிரிலாம் கேட்டுட்ருக்கான். அதாவது என்ன வந்துட்டு நானும் வந்துட்டு ஒரு சூப்பர் பவர் தான், சூப்பர் பவர் இருக்குது, எனக்கும் வந்து சூப்பர் பவர் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஸோ இங்கே தான் வந்துட்டு ரிவீல் பண்ணுறான் அவனுக்கு வந்துட்டு சூப்பர் பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்படி என்னடா பவர் வச்சுருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஸோ அவனுக்கு வந்து எபிலிட்டியை எக்ஸ்பிளைன் பண்ணுறான். என்ன அப்படின்னா ட்ரூ மேனிப்புலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே ட்ரூ மேனிப்புலேஷன், இந்த மேனிப்புலேஷன் ஒன்றும் இல்லை, அப்படி பேசிய மயக்குவாங்களே அந்த மாதிரி. ஸோ அவன் பவர் யூஸ் பண்ணுறான், நம்ம ஹீரோ மேலே ஒர்க் ஆகலை. என்னடா இது ஒர்க் ஆகலை அப்படின்னு பார்த்தா அப்போ தான் நம்ம மஞ்சள் சொல்கிறான், ஆஹா என் பவர் ஒர்க் ஆகாத அளவுக்கு வேணா ரொம்ப மென்டல் ஸ்ட்ரெஸ்லேயே இருக்கான், ஐயோ கருத்துடே இந்த குழந்தைய காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்ணு கலைக்கிறான் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு. அதாவது வருத்தப்படுறான் நம்ம ஹீரோவை நினச்சி. ஏன்னா எல்லோரும் நினச்சிட்டு இருப்பாங்க, ஏன் படிக்கிற நானே நினச்சிட்டு இருப்பேன் நம்ம ஹீரோவுக்கு வந்துட்டு கொஞ்சம் கூட இந்த சென்ஸுங்கிறதே இல்லை போல், ரொம்ப இதாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இப்போ தான் தெரியுது அவன் வந்துட்டு அவங்க அம்மா இறந்த சோகத்தில் இருக்கிறான். ஸோ எதுக்காக வாழ்கிறோம் அப்படிங்கிறதே தெரியாமல் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஸோ அதாண்டி தான் சாவை நோக்கி நம்ம ஹீரோ போயிட்டுருக்கான் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மஞ்சள் முடிக்காரன் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் சொல்லிட்டு வாங்கிட்டு எனக்கு பேச வந்து வந்துன்னா வந்து பேச எதாக இருந்தாலும் ஓகே நான் வந்து கேட்க தயாராக இருக்கேன், எப்போ வேணாலும் கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வரும்போது அவன் ஜாக்கெட் போட்டிருக்கான்ல, அவன் வந்துட்டு கேட்குறான், என்னப்பா அவன்கிட்டயே தைரியமாக பேசிட்டு வர, அவனை பற்றி தெரியாதா அவனுக்கு, அவனே ரொம்ப கோல்டான ஆள், எப்பவுமே சோகமாக அதாவது ஒரு எமோஷ்னலே இல்லாத ஆள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கான். ஓ நீங்கள்லாம் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா, ஆனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அவன் ரொம்ப சேடாக இருக்கான் அப்படின்னு வந்து என்ன சொல்கிறா, என்னடா சொல்கிற அப்படியா, அப்படியே இருக்காம எனக்கு பார்த்தா ஒன்றும் தெரியலையே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுட்ருக்கான் நம்ம ஜாக்கெட் போட்டவன். ஸோ மஞ்சள் முடிக்காரனும்
ஸோ அவன் போக போக சரியாயிடுவான்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ஸோ அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஹரிணிக்கே ஏதோ தட்டுப்படுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய போட் வந்துட்டு இருக்கு. ஸோ போட்டுன்னு சொல்ல முடியாது, பெரிய ஷிப்பு வந்து என்ன வந்துட்டு இருக்கு. ஸோ என்னடான்னு பார்த்தீங்கன்னா இவங்க அந்த துறைமுகத்துலேருந்து பார்டர் லைன் வந்து கிராஸ் பண்ணிட்டாங்களாம். ஸோ அதனாட்டி வந்துட்டு உங்கள் ஷிப்பை வந்துட்டு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும் யார் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷிப்பில் இருந்து வந்து ஒருத்தன் கேட்டுட்டு இருக்கான். ஸோ கேட்டுட்டு இருக்கும்போது பின்னாடி நம்பர் 6 நிற்கிறான். ஸோ 6 வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது ஒரு சஸ்பீஷியான ஒரு போட் வந்துட்டு பார்டர் லைனை கிராஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதான் வந்துட்டு நாங்கள் விசாரிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது என்னது சஸ்பீஷியான போட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மாதிரி டவுட்டாக பார்த்துட்டு இருக்கும்போது ஸோ இதான் அவனோட டெரிட்டரி போல். ஸோ இந்த புஷன் போட்டு தான் அவனோட டெரிட்டரி போல் இந்த நம்பர் 6ஓடது. ஸோ அவனோட டெரிட்டரியிலேருந்து எஸ்கேப் ஆக நம்ம ஆளுங்கெல்லாம் பிளான் போட்டிருக்காங்க. ஸோ அடுத்த கடை இவன் தான் நினைக்கிறேன். ஸோ என்ன ஆகுங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் பார்க்குறவங்களாம் அந்த லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைபு இந்த பட்டன் தான் இருக்குது. சும்மா கட்டவர் வச்சு அப்படியே சென்டர் ஸ்க்ரீனுக்கு நோத்துனா போதும். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.